எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்கள எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கர் சார் வந்து நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னென்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க இன்னும் சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமாக டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்னென்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும். இந்தியாவில் மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார் கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்கள ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க. ஆக்சுவலி லைக் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் 80% வந்து கேர்ள் சைல்டு தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளுப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி மேனப்பட்டு இருக்கு. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸை எடுத்து வந்துட்டு ரீஹாபிலேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக. ஆனால் 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அதில் வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம், என்னோட மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸாக வந்து வரப்போகுது. அண்ட் பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்ஸ்.